quick yet another easy recipe with lemon. என்னவா இருக்கும்? எஸ், லெமன் ரைஸ். ஸோ in a pan ஆயில் போட்டுட்டு பீனட்ஸ், மஸ்டர்ட், 2 டால் அண்ட் க்ரீன் சில்லி, 1 டால் சன்னா டால், க்ரீன் சில்லி அண்ட் ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு சைடில் ஒரு 2 லெமன் அதோட ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த கொட்டையை வடிகட்டிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் இஸ் ரெடி. சாதம் வடித்து விட்டாச்சு. ஸோ நல்லா அது இருந்த பிறகு, கஞ்சி போன பிறகு பொலன்னு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா பொலன்னு இருக்குது ரைஸ். ஸோ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இந்த வச்சது எல்லாத்தையும் ஒரு நல்ல குட் மிக்ஸ். இதனால் க்ரன்ச்சியாக ஒரு ப்ரௌன் கலர் வரணும், பேர்ன் மட்டும் ஆகிடக்கூடாது. பேர்ன் ஆயிடுச்சுன்னா ஃப்ளேவர் போயிடும். நிறைய திங்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் பெருங்காயம் ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் வரமிளகா ஆட் பண்ணுவாங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை. அண்ட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்த பிறகு சிம்மில் போட்டுடுங்க. அப்புறம் எடுத்து வச்ச லெமன் ஜூஸை போடணும். ஸோ ஃபுல்லாக காட்ட முடியல, ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த கொட்டெல்லாம் இல்லாமல் போட்டுட்டு தேவையான அளவுக்கு டர்மரிக் போட்டுக்கோங்க. நான் அந்த ஒரு ஃபுல் குண்டானில் இருக்க ரைஸும் போட போகிறேன். சைடில் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ ரைஸ் ரெடி. இப்போ பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ தான் மிக்ஸ் பண்ணி முடிக்கும் போது அது ஒட்டாது. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடில் சைட் டிஷ்க்கு நான் இன்றைக்கி கோபிக்கு மசாலா ஆல்ரெடி போட்டு வச்சுட்டேன். ஸோ கொஞ்சமாக ஆயில் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ பெஸ்ட்டாக இருக்கும் இந்த காம்பினேஷன். பொட்டேட்டோ எதுனாலுமே நல்லாயிருக்கும். ஸோ ஐ ட்ரை காலிஃப்ளவர் 65. அதுக்கப்புறம் இதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நல்லா அந்த ஒயிட் ரைஸே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, கோபியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா ஒட்டாமல் வருது. ஒரு சில டைமில் ஒட்டிக்கும், பிரிஞ்சிடும். இன்றைக்கி ஏதோ பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. அண்ட் அதையும் எடுத்து ட்ரெயின் அவுட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் பேட்சையும் போட்டு எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வித் ப்ரெசன்டேஷன் சுட சுட லெமன் ரைஸ் வித் காலிஃப்ளவர் 65. தேங்க்யூ.